ஸோ ப்ரொடக்ஷன் சப்போர்ட்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஐடிக்குள்ள வரணும்னு நினைச்சாவே கரியர் கேப் இருக்குனாவே மெயினாக இருக்கிறது கோடிங் இருக்குமான்னு கேட்குறாங்க. இதில் எந்த அளவுக்கு ஒரு கோடிங் இருக்காது, எந்த அளவுக்கு ஒரு நான் கோடிங் ஜாப் இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் எந்த அளவுக்கு படிக்க ஈஸியாக இதோட growth எப்படி இருக்கும்? கரியர் growth ஒரு 5 to 10 வருஷம் சஸ்டெயின் ஆக முடியுமா? ஏஐலாம் வருது. இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டுக்கு growth இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கரியர் கேப் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 வயசோ 28 வயசோ 30 வயசோ இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பையன் ஒரு 2022 பாஸ் அவுட் அவங்கள திட்டினா அப்படின்னா அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. பட் ஸ்டில் மேனேஜபிள் கம்யூனிகேஷன் தான் சர்வே பண்ணிடலாம். நீ கம்யூனிகேஷன்ல ஒருத்தவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு வந்து அவங்க பிரச்சனை போட்டு போயிடலாம். ஒரே பாயிண்ட் நம்ம ஃபோக்கஸ்ல இருக்க வேண்டியது படிக்கிறது தெளிவா படிச்சா ரொம்ப ஈஸியா வேலை வாங்கிடலாம். ஓகே. இப்ப ரீசெண்டா அதுல ஒரு பையன் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து போகும்போது 14 lakhs போனான். அந்த பேட்ச்ல வந்து ஹையஸ்ட். இப்ப அந்த பையன் அடுத்த ஆஃபர் வாங்கிட்டேன் 22 lakhs. ஹலோ டெக்கீஸ், இன் டுடேஸ் பாட்காஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம முகமது உசைன் பிரதரை கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் யூனிக் டெக்னாலஜிஸ். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஜாயின் பண்ணி பிளேஸ் ஆகிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் இண்டிவிஜுவலாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுமே கூட நல்லா பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு பாட்காஸ்ட்ல நிறைய பேர் இப்போ ஐடிக்குள்ள வரும்னு நினைக்கிறவங்க, ஒரு கரியர் கேப் இருக்கவங்க தான் வரும்னு நினைக்கிறாங்க. அதாவது ஒரு 3 இயர்ஸ் ஒரு 5 இயர்ஸ் எனக்கு ஆயிடுச்சு, இப்போ நான் ஐடிக்குள்ள வர முடியுமா? ஏன்னா அந்த டைம்ல நான் விட்டுட்டேன்னு சொல்லி ஒரு 3 to 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் சீரியஸ்னஸ் வந்து உள்ள வரும்னு நினைக்கிறீங்க. அப்படி கரியர் கேப்ல வரவங்களுக்கு எப்பவுமே நான் சஜஸ்ட் பண்றது, காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கனால ஒரு கரெக்டான ரோலை சூஸ் பண்றதுங்கிறது ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும் அவங்க ஐடில ஜாப் எடுக்கிறதுக்கு. அப்படி என்ன ரோல் சூஸ் பண்ணலாம், என்ன படிக்கலாம், அதுக்கு எதனால அந்த ரோலை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண தான் கனெக்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோ மச் பிரதர் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். கிரேட். ஸோ இப்போ கரியர் கேப் இருக்கவங்க நிறைய பேர் ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. நீங்க இண்டஸ்ட்ரியில மோர் தென் 10+ இயர்ஸா இருக்கீங்க இந்த ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில. ஸோ ஒரு கரியர் கேப் இருக்கவங்களுக்கு இப்போ ஐடில என்ன மாதிரி ரோல்ஸ்ல வந்து ஜாப் எடுக்க முடியும்? கரியர் கேப் இருக்கவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ண வேண்டியது வந்து அவங்க உள்ள போய் சேஃப் அண்ட் செக்யூர்டா ஒர்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. இப்போ ஆல்ரெடி நிறைய பேசியிருப்போம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும் அப்படின்னு. பட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கரியர் கேப்காரங்களுக்கு மெயினான ரிஸ்க் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும் அங்க. ரிவர்ஸ் கேசஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ கரியர் கேப்புக்கு பெஸ்ட்டா நான் சூஸ் பண்றது நம்பர் 1 வந்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட். ஸோ அதுலேயே நிறைய அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெவாப்ஸ் படிப்பாங்க, ஏடபிள்யூஎஸ் படிப்பாங்க, டெஸ்டிங் படிப்பாங்க, டேட்டா அனலிட்டிக்ஸ் படிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இது வந்து கரியர் கேப்ஸ் ஒன்று சூஸ் பண்ணுவாங்க. டெவலப்மெண்ட் வேணாம் அப்படின்னு நினைச்சு. பட் இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டை தவிர மற்ற 4மே வந்து அவ்வளோ ஈஸி ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடைக்காது. டெவாப்ஸோ, ஏடபிள்யூஎஸோ, டேட்டா அனலிட்டிக்ஸோ, டெஸ்டிங்கோ இது எதுக்குமே வந்து அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. ப்ளஸ் வந்து இதெல்லாம் ரொம்ப ஈஸின்னு நினைச்சு சேர்ந்துருவாங்க. இது இதெல்லாம் ரொம்ப ஈஸி கிடையாது. ஒன் செகண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி இதுலயும் ஈக்குவல் ரிஸ்க் தான். கோடிங் இல்லாட்டினா கூட இந்த அதர் போர்ட் சொல்றேன் பாத்தீங்களா, அந்த டெவாப்ஸ், ஏடபிள்யூஎஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், டெஸ்டிங் இது எல்லாத்துலயுமே வந்து நான் கோடிங் சேர்ந்துடுறாங்க. பட் கோடிங் நாலேஜ் இல்லாம இந்த 4மே அவங்க சக்சஸ் பண்ண முடியாது. டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து சொல்லுவாங்க கோடிங் இல்லன்னு சொல்லுவாங்க. இப்ப நிறைய பேர் டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து எக்ஸல், பவர் பிஐ, டேப்லோ இது மட்டும் படிச்சா போதும்னு நினைச்சிருவாங்க. டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கே நீங்க போனா கூட யூ மஸ்ட் பி ஸ்ட்ராங் இன் பைத்தான் as well as you must be very much strong in SQL. ஓகே. ஸோ என்னோட பர்சனல் அட்வைஸ், if you have any career gap, the best option is production support. ஓகே. ஸோ ப்ரொடக்ஷன் சப்போர்ட்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஐடிக்குள்ள வரணும்னு நினைச்சாவே கரியர் கேப் இருக்குனாவே மெயினா இருக்கிறது கோடிங் இருக்குமான்னு கேட்குறாங்க. இதுல எந்த அளவுக்கு ஒரு கோடிங் இருக்காது, எந்த அளவுக்கு ஒரு நான் கோடிங் ஜாப் இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் எந்த அளவுக்கு படிக்க ஈஸியா இருக்கும்? பக்கா. ஸோ ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வெரி ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் இது வந்து கோடிங் வந்து கிடையாது இதுல. இது வந்து என்ன படிப்போம்னு பார்த்தீங்கன்னா SQL அண்ட் யூனிக்ஸ். SQL ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ். இப்போ வர்ற மேக்ஸிமம் இந்த கரியர் கேப் இருக்கவங்க எல்லாருமே ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபைல் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா அவங்க வந்து எக்ஸல் ஷீட்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸல் ஷீட்ல ஒரு நாலேஜ் இருந்துச்சுனாலே SQL ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எக்ஸல் என்ன பண்ணுவோம், நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணல காலம் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கடுத்து ரோஸ் இன்சர்ட் பண்ணுவோம். இல்லாட்டி ரோவை டெலிட் பண்ணுவோம். புதுசா காலம் ஆட் பண்ணுவோம். சேவ் பண்ணுவோம். ரிவோக் பண்ணுவோம். இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அப்படியே SQL இருக்கும். ஸோ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூனிக்ஸ். SQL யூனிக்ஸ் தான் 2 தான் இம்பார்ட்டன்ட். யூனிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகைன் எல்லாருமே விண்டோஸ் ஒர்க் பண்ணிருப்போம். கரெக்டா? நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம். நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். மொத்தமா காப்பி பண்ணுவோம். ஒரு ஃபோல்டர் தூக்கி இன்னொரு ஃபோல்டர் போடுவோம். அது மொத்தமா செலக்ட் பண்ணுவோம், டெலிட் பண்ணுவோம், ரீநேம் பண்ணுவோம். இது எல்லாமே யூனிக்ஸ்ல கமாண்ட் வழியா பண்ணுவோம். ஸோ ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம்ன்றது ஆல்ரெடி அவங்க ஒர்க் பண்ணதான். ஸோ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸல் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால அவங்களால SQL ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். வேற அவங்க விண்டோஸ் ஒர்க் பண்ணியிருக்கனால ஈஸியா வந்து யூனிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்.
ஸோ டெக்னிக்கலா அந்த 2 தவிர பெரிய மேஜர் ஒர்க்லாம் அங்க எதுவுமே இருக்காது. ஓகே. ஸோ இப்போ ஒரு கோடிங் பெருசா இருக்காது. ஈஸியா இப்ப இந்த 2 ஸ்கில்ல கத்துக்கிட்டா ப்ரொடக்ஷன் சப்போர்ட்குள்ள வந்துடலாம்னு சொல்ட்டீங்க. அடுத்தபடியா நெறைய பேத்துக்கு இருக்க டவுட்டா என்ன இருக்குன்னா, கோடிங் லேன்னு தெரிஞ்சிருச்சு. இதோட குரோத் எப்படி இருக்கும்? கரியர் குரோத் ஒரு 5 டூ 10 வருஷம் சஸ்டெயின் ஆக முடியுமா? ஏஐலாம் வருது. இந்த புரொடக்ஷன் சப்போர்ட்க்கு குரோத் இருக்குமா? அப்படிங்கிறது இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸா சொல்றேன். புரொடக்ஷன் சப்போர்ட்டோட ஒர்க்குக்குலாம் வந்து எவர்கிரீன் ஒர்க் தான் அது. புரொடக்ஷன் சப்போர்ட் வந்து ஒரு ஏஐனாலலாம் இப்ப ஒரு ஷார்ட் டெர்ம்லாம் அது வந்து இது பண்ண எராடிக் பண்ண முடியாது. ஸோ எனிதிங் மே ஹேப்பன் இன் ஃபியூச்சர். அது நம்ம யாராலும் பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ என்னால ஒரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து வேற புரொடக்ஷன் சப்போர்ட் ஆக்டிவிட்டீஸோ, டெவலப்மென்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கோ வந்து ஃபுல் ஸ்கோப் இருக்கு. ஆஸ் இட் இஸ். ஓகே. அதே மாரி இப்ப இந்த மாரி கரியர் கேப் இருந்து வரவங்களே கரியர்ல ஏஜ்டு ஆயிருப்பாங்க. கண்டிப்பா 25, 26 முடிச்சு தான் வருவாங்க. அவங்க உள்ள என்டர் ஆகுறப்போ நல்ல சேலரி கிடைக்குமா? அப்படிலாம் எதிர்பார்க்குறாங்க. ஒரு 5 இயர்ஸ்லலாம் எவ்வளோ சேலரி குடுக்குறாங்க? ஒரு 3 இயர்ஸ், 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்குலாம்? ஸோ இந்த புரொடக்ஷன் சப்போர்ட் வந்து யாருக்கு நான் மேஜரா பிரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஒரு 25 வயசுக்கு மேலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2020க்கு முன்னாடி பாஸ் அவுட் ஆனவங்க. 2015 பாஸ் அவுட், 2016, 17, 18, 19, 20 இந்த பேட்ச் பசங்களுக்கு வந்து புரொடக்ஷன் சப்போர்ட் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். சேலரி வைஸ் நீங்க வந்து டெவலப்மென்ட்க்கு தான் சேலரி அதிகம், டெஸ்டிங் தான் சேலரி இல்ல கம்மி, இல்லாட்டி சப்போர்ட்க்கு சேலரி கம்மி, டேட்டா அனலிட்டிக்ஸ் கம்மி அப்படிலாம் கான்செப்ட்டே கிடையாது. சேலரி வந்து நெறைய ஃபேக்டர்ஸ் ப்ளே பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் த வெரி ஃபர்ஸ்ட் திங் இஸ் மார்க்கெட். அந்த டைம்ல மார்க்கெட் எவ்வளோ பீக்ல இருக்கு. இப்ப கோவிட்லாம் பார்த்தீங்கன்னா, கோவிட் முடிஞ்சப்ப பயங்கர பீக்ல எடுத்து குடுத்தாங்க. இந்த டைம் எல்லாருக்குமே ஈக்குவலா இருக்கும். ஈவன் இஃப் இட் இஸ் கோயிங் டூ பி ஜாவா ஜாவா டெவலப்மென்ட் சரி, பைத்தான் டெவலப்மென்ட்னாலும் சரி, டெஸ்டிங்னாலும் சரி, சப்போர்ட்னாலும் சரி. ஸோ மார்க்கெட் நல்லா இருந்துச்சு, எல்லாரும் நல்ல சேலரி தான் வரும். ஸோ செகண்ட் ஒன் இஸ் கம்பெனியோட பட்ஜெட். நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க. நீங்க இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க கிளையன்ட்ட. அந்த கிளையன்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்களுக்கு 15 லேக்ஸ்க்கு ஆஃபர் பண்ண ரெடியா இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்டின்னா, நம்மளுக்கு ஏதாச்சும் செகண்ட் ஆஃபர் வச்சிருக்கோமா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃபர் வாங்கிட்டீங்க. ஒரு 3 லேக்ஸ்க்கு வாங்கிருக்கீங்க. இல்ல 4 லேக்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். என்ட்ட கோர்ஸ் படிக்கிறீங்க. ஒரு 4 லேக்ஸ்க்கு ஒரு ஆஃபர் வாங்கிட்டீங்க நீங்க. அந்த ஆஃபர் காமிச்சு அடுத்த கம்பெனில காமிச்சோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அதோட டபுளா குடுக்க போறாங்க. 50% ஹைக்காச்சும் குடுக்க போறாங்க. ம். ஸோ இந்த மாரி நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ ஆன் அன் ஆவரேஜ் ஒரு கரியர் கேப்ல இருந்து வரவங்களுக்கு ஒரு சப்போர்ட் படிச்சாங்க அப்டின்னா, மினிமம் 6ல இருந்து மேக்ஸிமம் 10 லேக்ஸ் வரைக்கும் இது பண்ணலாம். ஸோ யாருமே 10 லேக்ஸ்ன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதீங்க. 6 லேக்ஸ் மைண்ட பிரிப்பேர் பண்ணிக்கோங்க. இஃப் இட் இஸ் கோயிங் டூ பி மோர்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். சூப்பர் கிரேட். அதெல்லாம் நெறைய சொன்னீங்க. 25 இயர்ஸ்க்கு மேல வரவங்களுக்கு நான் வந்து புரொடக்ஷன் சப்போர்ட் வந்து பிரிஃபர் பண்ணுவேன்னு. எதனால? ஏன் வந்து ஒரு கரியர் எஸ், கேப் எஸ், எஸ். ரொம்ப இருக்கவங்களுக்கு ரொம்ப வந்து, இது வந்து ரொம்ப ஒரு அட்வான்டேஜா அமையும் அப்படிங்கிறத நீங்க சொல்ல வரீங்க? ரொம்ப முக்கியமானது. ஸோ புரொடக்ஷன் சப்போர்ட்க்கு ஏன் இவ்ளோ கரியர் கேப்க்கு மட்டும் பர்ட்டிகுலரா பிரிஃபர் பண்றேன் அப்டின்னா, ஆ ஒரு கரியர் கேப் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 25 வயசோ, 28 வயசோ, 30 வயசோ இருக்கவங்களுக்கு வந்து ஆ கொஞ்சம் ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பையன் ஒரு 2022 பாஸ் அவுட் அவங்கள திட்டுனா அப்டின்னா, அவங்களால அத ஏத்துக்க முடியாது. சைக்காலஜிக்கலா. ஸோ அது ரெஸ்பெக்ட்டும் வேணும், உங்களுக்கு சேலரியும் வேணும். பிளஸ் வந்து சர்வைவலும் இம்பார்டன்ட் அப்டின்னு திங்க் பண்றவங்களுக்கு சப்போர்ட் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா சப்போர்ட்க்கு வந்து அவ்வளோ ஈஸியா வெளிய அனுப்ப மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேரிட் பெர்சன் தூக்கி நம்ம டெவலப்மென்ட்ல போடுறோம். போய் ஒரு 3 மாசம் அவங்களுக்கு வேலை போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள நம்பி ஒரு ஃபேமிலி இருக்கும், லோன் இருக்கும், ஏதாச்சும் டிபெண்டன்சி இருக்கும். அதே இது புரொடக்ஷன் சப்போர்ட்ல போனோம்னா அவ்வளோ ஈஸியாலாம் வெளிய வரவே மாட்டாங்க. ரீசன் என்ன அப்டின்னா, அங்க சர்வைவல் இஸ் வெரி ஈஸி. பிகாஸ் புரொடக்ஷன் சப்போர்ட் வந்து ரிப்பீட்டட் ஒர்க் தான் இருக்கும். ம். ஒன்ஸ் ஒரு ஒர்க்க கத்துக்கிட்டாங்கன்னா போதும். மோஸ்ட் ஆஃப் த சினாரியோ சேம் ஒர்க் தான் இருக்கும். இன் வெரி ரேர் சினாரியோல தான் ஒன்ஸ் இன் அ வைல் தான் வந்து ஒரு டிஃபரண்டான டாஸ்க்லாம் வரும். ஓகே, ஓகே, ஸோ அதனால சர்வைவல் இஸ் ஈஸி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஜாப். ஓகே. அதே மாரி இந்த புரொடக்ஷன் சப்போர்ட்ன்னு பேர கேட்டாவே நெறைய பேர் இந்த நான் ஐடில இருக்கவங்க எல்லாருமே இது வந்து மெக்கானிக்கல் ஓரியன்டட் ஜாபா? இல்ல டெலிகாலிங் ஜாபா? சப்போர்ட் பண்ற ஜாபா? என்ன மாரி இது? இது ஒரு மெக்கானிக்கல் புரொடக்ஷன் பசங்க அழகா அந்த இருப்பாங்க. மாரி வந்து நெனச்சுக்கிறாங்க. இந்த புரொடக்ஷன் சப்போர்ட்ங்கிறது என்ன மாரி வேல? அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே. கொஞ்சம் லைட்டா டெக்கியா இருக்கும். ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டோடைய மேஜர் ஒர்க் என்ன அப்டின்னா, இது 2, 3 டைப் ஆஃப் இருக்கும். நம்ம இந்த படிக்கிற இந்த கோர்ஸ் வச்சு 2, 3 ரோல்ல நீங்க ப்ளே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்வைரன்மென்ட் சப்போர்ட்ன்னு சொல்லுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டெவலப்பர், நான் ஒரு டெஸ்டர்ன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். நீங்க டெவலப் பண்ற கோட என்ட்ட தூக்கி டைரக்ட்டா குடுக்க மாட்டீங்க டெஸ்டிங்க்கு. இத வந்து சப்போர்ட் டீம் தான் குடுப்பீங்க. இந்த என்வைரன்மென்ட் சப்போர்ட். என்வைரன்மென்ட் சப்போர்ட் வந்து அந்த கோட் டெப்ளாய் பண்ணுவாங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு 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 என்வைரன்மென்ட் கிரியேட் பண்ணி, அத டெப்ளாய் பண்ணுவாங்க. டெஸ்ட் கேஸ் நான் போய் டெஸ்ட் பண்றேன். ஏதாச்சும் எரர் இருக்கா உங்களுக்கு மெயில் போடுவேன். திருப்பி நீங்க என்ன பண்ணுவீங்க? கோட மாத்தி இவர்ட்ட குடுப்பீங்க. இவர் திருப்பி இன்னொரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணுவாரு. திருப்பி நான் டெஸ்ட் பண்ணுவேன். சோ இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் மேனேஜ் பண்றவங்களும் இவங்க தான். உங்களுக்கு என்வைரன்மென்ட் கிரியேட் பண்றவரும் அவர் தான். எனக்கு என்வைரன்மென்ட் கிரியேட் பண்றவர் தான். லைவ் என்வைரன்மென்ட் மெயின்டெயின் பண்றவங்க தான். ஒரு டெஸ்டர்னால டைரக்ட்டா டேட்டாபேஸ்ல அக்சஸ் பண்ண முடியாது. சோ எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெக்வெஸ்ட் வேணும் அப்டின்னா, நாங்க சப்போர்ட் டீம்ட்ட ரெக்வெஸ்ட் கேட்போம். அவங்க அத பண்ணி தருவாங்க. இது ஓகே. ஒன் கைண்ட் ஆஃப் சப்போர்ட் டீம். சோ இந்த சப்போர்ட்ல ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, நீ டெவலப் பண்ணி இன்டராக்ட் பண்ணுவ, டெஸ்டிங்ல இன்டராக்ட் பண்ணுவ, கிளையன்ட் இன்டராக்ட் பண்ணுவ. சோ ஒரு இண்டஸ்ட்ரியோட எண்ட் டு எண்ட் கத்துக்கலாம். ஃபியூச்சர்ல நம்ம எதுனாலும் மாறிக்கலாம். இன்டர்னலாவே மாறிக்கலாம் ம், ஈஸி. ம், ம். சோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அப்ளிகேஷன் சப்போர்ட். அதுவும் இந்த புரொடக்ஷன் சப்போர்ட் தான் போவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஸ்டேட் பேங்க்கு ல வந்து லாகின் பண்றீங்க. ஒரு ஒரு அக்சஸ் பண்றீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ வருது. ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்கு பேசுவோம்? கஸ்டமர் கேர்க்கு பேசுவோம். ம். கஸ்டமர் கேர்ன்றவங்க வந்து கோடிங்கே கிடையாது. நான் கோடிங் அவங்க. கஸ்டமர் கேர் செக் பண்ணுவாங்க. ஓகே இந்த இஷ்யூவா? ரெகுலரா இதுக்கு வந்து எல்ஓன் டீம்ட்ட சொன்னா அவங்க ரெக்டிஃபை பண்ணி குடுத்துருவாங்க.
அப்புறம் L1 டீம், புரொடக்ஷன் சப்போர்ட் டீம் கால் பண்ணுவாங்க. புரொடக்ஷன் சப்போர்ட்க்கு தெரியும். இந்த இஷ்யூஸ்லாம் வந்துச்சுன்னா, ஒண்ணு சர்வர்ல ஏதாச்சும் இஷ்யூ இருக்கும். அது சர்வர்ல ஏதாச்சும் ஃபைல எக்ஸிக்யூட் பண்ணி விடுவாங்க. இல்ல டேட்டாபேஸ்ல ஏதாச்சும் லாக் ஆயிருக்கும். இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே L1 டீம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து டேட்டாபேஸ் டச் பண்றது, அ யுனிக்ஸ்ல ஸ்கிரிப்ட் ரன் பண்றது, இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. ஒண்ணு இஸ் பியூர் SQL ஒர்க் பண்ணுவான். பியூர் யுனிக்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. இல்லாட்டி 2 கம்பைன்டா ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாரி எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பண்ணுவாங்க. ஓகே, அந்த ஓகே, டிக்கெட்ஸ் எல்லாத்தையுமே டெக்னிக்கலா ஹேண்டில் பண்றவங்க. ஓகே. ஸோ இப்ப இந்த மாரி டெக்னிக்கலா ஹேண்டில் பண்றப்போ, நெறைய பேர் வந்து தடுமாறுறது இந்த இங்கிலீஷ் வந்து அதிகமா தேவையா? கம்யூனிகேஷன் வந்து தேவையா? எனக்கு இங்கிலீஷ் வராது. தமிழ் மீடியத்தில படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் சொல்லி, அந்த இங்கிலீஷ்ங்கிறது ஒரு பிரச்சனையா பார்க்குறாங்க. இந்த ரோலுக்கு கம்யூனிகேஷன்ங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்? இல்ல கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, கம்யூனிகேஷன்ஸ் ஒன்லி இஃப் யூ ஆர் அபோவ் அவரேஜ்னா, யூ ஹேவ் டூ சூஸ் புரொடக்ஷன் சப்போர்ட். ஓகே, ஓகே, அதர்வைஸ் ரொம்ப கஷ்டம். இப்ப ஓகே, எனக்கெல்லாம் இங்கிலீஷ் பெருசாலாம் வராது. நான் டெவலப்பர் தான். ஆம் பட் ஸ்டில் மேனேஜபிள் கம்யூனிகேஷன் இருந்தா சர்வே பண்ணிடலாம். நீ கம்யூனிகேஷன்ல ஒருத்தவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா, கண்ண மூடிட்டு வந்து அவங்க புரொடக்ஷன் சப்போர்ட் போயிடலாம். கரியர் கேப் 5 வருஷம், 10 வருஷம் ஆயிடுச்சு. பட் நான் நல்லா இங்கிலீஷ் பேச ரெடியா இருக்கேன்னா ஈஸி. ஓகே. சூப்பர், வெரி சூப்பர். ஈஸி டூ கெட் ஜாப். ஓகே, ஓகே. அவ்வளோதான் சிம்பிள் பாயிண்ட். அதே மாரி இப்போ கரியர் கேப் இருக்கவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா கம்பெனில எடுக்க மாட்டாங்க. பிஎஃப் இஷ்யூ மத்த இஷ்யூ நெறைய வருது. இந்த கரியர் கேப் இருக்கவங்கள எடுக்க மாட்றாங்க. இந்த மாரி இருக்கும். 2 வருஷம், 3 வருஷம் கேப் ஆயிடுச்சு அப்டின்னா, இந்த ரோல்ல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? சார் அதாவது அ அது நெறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க. எனக்கு பிஎஃப் இருக்கு. இல்லாட்டி ஆல்ரெடி ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து நோட்டபிள் ஆகும். இல்லாட்டி என்னோட பெர்சன்டேஜ் வந்து 12ல 60% கம்மியா இருக்கு. இல்ல 10த்ல கம்மியா இருக்கு. அதனால இல்லாட்டி வேற டிகிரில இருந்திருக்கேன். ஸோ இன்னும் இம்பார்டன்ட் பாயிண்ட் புரொடக்ஷன் சப்போர்ட் எந்த டிகிரினாலும் போலாம். எல்லா டிகிரியுமே எலிஜிபிள் தான். ஸோ டிகிரி வந்து வேற டிகிரியா இருக்கேன். நான் பிபிஏவா இருக்கேன், பிகாமா இருக்கேன், பிசிஏவா இருக்கேன் அப்படின்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. ம். ஸோ இது எதுவுமே பிரச்சனை கிடையாது நிவின். ஸோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து 12த் 80% நவீன் வந்து 59%. நவீன் வந்து வெரி குட் அட் புரோகிராமிங். நான் அந்த ஓகே. அளவுக்கு புரோகிராமிங் கிடையாது. டிசிஎஸ்க்கு யார் எலிஜிபிள்னு நெனச்சீங்கன்னா, நான் தான் எலிஜிபிள். நவீன் எலிஜிபிள் கிடையாது. ம். பிகாஸ் நவீன் இஸ் ஸ்டில் ஸ்ட்ராங் இன் கோடிங். நவீன் எலிஜிபிள் கிடையாது. ரீசன் என்னன்னா, டிசிஎஸ்க்கு வந்து புரோட்டோகால்ஸ் நெறைய இருக்கு. பெரிய கம்பெனி ஆயிட்டாங்க. புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சோ அதனால இந்த டிசிஎஸ், சிடிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், ஐபிஎம் அவங்கலாம் புரோட்டோகால்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு மேக்ஸிமம் 30 கம்பெனிஸ், 40 கம்பெனிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் மார்க்கெட்ல வந்து லட்சக்கணக்கான கம்பெனிஸ் இருக்கு. இந்த கம்பெனிஸ்க்கு நாலேட்ஜ் தான் முக்கியம். சோ நீங்க அதெல்லாம் எதுவுமே ஃபீல் பண்ண தேவையில்ல. ஒரே பாயிண்ட் நம்ம ஃபோக்கஸ்டா இருக்க வேண்டியது, படிக்கிறது தெளிவா படிச்சா ரொம்ப ஈஸியா வேலை வாங்கிடலாம். ஓகே. சோ இந்த புரொடக்ஷன் சப்போர்ட்ட பொறுத்தவரைக்கும் எஸ்கியூஎல் லினக்ஸ் லேர்ன் பண்றது ஈஸி. இப்ப குட் அட் கம்யூனிகேஷன்னா ஜாப் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சூப்பர், சூப்பர். இங்க நம்மளோட யூனிக்ல எத்தன பேர் வந்து இந்த புரொடக்ஷன் சப்போர்ட்க்குன்ட்டு வந்து படிச்சுலாம் பிளேஸ் ஆயிருப்பாங்க? யாரோ ஒருத்தரோட சக்சஸ் ஸ்டோரி. இப்படி ஒரு பையன் வந்தான் இவ்வளவு தூரம் கழிச்சு வந்து ஓகே சக்சஸ் ஸ்டோரி சூப்பரா அப்படிங்கிற சொல்றேன். மாரி ஒண்ணு ஷேர் பண்ணுங்க. சக்சஸ் ஸ்டோரி ஒரே ஒருத்தன் ஸ்டோரி சொல்றத விட, அ சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பசங்க இருக்காங்க. அ ஒரிஜினலா பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பசங்க எல்லாருமே அந்த 2014ல முடிச்சவங்க. 2014ல 12த் முடிக்கிறவங்க எல்லாருமே 2018ல இன்ஜினியரிங் முடிப்பாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மித்து கிரியேட் ஆச்சு. ஐடி டவுனு, மெக்கானிக்கல்லாம் பயங்கர பூமியில இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா படிக்கிற பசங்க எல்லாருமே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேர்றாங்க. அவங்க எல்லாமே 2018, 2019 வெளிய வராங்க. அந்த பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து 15,000 சம்பளம், 20,000 சம்பளம் கிடைக்காது. அந்த மாரி தான் ப ப அந்த மாரிலாம் இருந்தாங்க. ஸோ அந்த 2018 பாஸ் அவுட் பசங்க ஃபர்ஸ்ட் வந்து 2 பசங்க தான் ஜாயின் பண்ணாய்ங்க. ஓகே. டேலண்டட் ஃபெலோஸ். அது வந்து யூனிக்னா ரீசன்லாம் கிடையாது. ஒரிஜினல்னா அந்த மெக்கானிக்கல் பசங்க நல்லா படிக்கிற பசங்க. ஹார்ட் ஒர்க் போட்டு. ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. சோ 2 பேர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆனாங்க. 2 பேர் பிளேஸ் அதே கிளாஸ்ல அடுத்த 3 பேர் வந்தாங்க. சோ மொத்தம் இவங்க ரெஃபரன்ஸ்ல அடுத்த 3 பேரு. கிட்டத்தட்ட அந்த கிளாஸ்ல மட்டும் ஒரு 27 மெம்பர்ஸ் கிட்ட இங்க பிளேஸ் ஆயிருக்காங்க. ஓ! ஒரே கிளாஸ் எல்லாமே அறிவாளி பசங்க. இப்ப இப்ப ரீசென்ட்டா அதுல ஒரு பையன் பார்த்தீங்க அப்டின்னா, இங்க இருந்து போம்போது 14 லேக்ஸ் போனான். ஆ அந்த பேட்ச்ல அவன் தான் ஹையஸ்ட். அ இப்ப அந்த பையன் அடுத்த ஆஃபர் வாங்கிதான் 22 லேக்ஸ். ஓகே, இப்பதான் ஒரு 2 டேஸ் பிஃபோரே கால் பண்ணான். ஓகே. ஆனா அடுத்த ஆஃபர் கிடைச்சிருச்சு 22 லேக்ஸ் நான் அப்படின்ட்டான். சூப்பர், சூப்பர். ஸோ அந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க பேக்கேஜ்லாம் அந்த குடுத்து பையனோட சேலரி ரூ. 18,000 இங்க வரும்போது. 2 இயர்ஸ் குரோத். சோ ஐடிய பொறுத்தவரைக்கும் நான் சொல்றது இதான். புரொடக்ஷன் சப்போர்ட் ஆகட்டும் வேற எந்த டெக்னாலஜியா இருக்கட்டும். இன்னைக்கு சேலரி 5,000 இருக்கட்டும் தப்பு கிடையாது. ஐடில இன்னைக்கு சேலரி நீங்க 5,000 வாங்குனா கூட 1 இயர் கழிச்சு 50,000 ஆகும். ம். அதுக்கு அடுத்த வருஷம் அந்த 1 லேக் ஆகும். நீங்க வேற எந்த இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும். மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், நீங்க பிபிஓ, கேபிஓ, ஆம் அ ஏஆர் கலர்ஸ் எதுலனாலும் நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட்டிங் 25,000 30,000 தருவான். அதுல குரோத்தே இருக்காது. ஆனா ஐடிக்கும் நான் ஐடிக்கும் டிஃபரன்ஸ். அந்த பையன் போகும்போது 14 ஒரே வருஷத்துல 22. சோ அடுத்தடுத்து குரோ ஆகிட்டே இருப்பாங்க. ஓகே, ஓகே. ஸோ இப்ப யூனிக்ல என்ன மாரி ட்ரெய்னிங்ஸ் இருக்கும்? ஆன்லைனா? ஆஃப்லைனா? என்ன மாரி ஸ்காலர்ஷிப்லாம் புரொவைட் பண்றீங்க? என்னோட அ அ தி பெஸ்ட் அட்வைஸ் ஆல்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஆஃப்லைன் தான். ஆஃப்லைன்ல வந்தா தான் இப்ப கெரியர் கேப்ன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இப்ப கெரியர் கேப் பசங்க எல்லாருமே வந்து முடிச்சு 5 வருஷம் ஆயிருக்கும், 8 வருஷம் ஆயிருக்கும், 10 வருஷம் ஆயிருக்கும். அந்த ஸ்டூடண்ட்ன்ற ஃபீலே அவங்களுக்கு இருக்காது. சோ டைரக்ட்டா வந்து உட்கார்ந்து ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது அவங்களோட ஃபீல் மாறிரும். அப்பதான் அவங்க திருப்பி அவங்களோட ஸ்டூடண்ட்டா ரீகன்சிடர் பண்ணுவாங்க. பண்ணிட்டு ஸ்டூடண்ட்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஒண்ணா டீ குடிப்பாங்க, ஒண்ணா சாப்பிடுவாங்க. ஒருத்தர் ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரியாத உங்களுக்கு சொல்லுவேன், உங்களுக்கு தெரியாத எனக்கு சொல்லுவேன். என்னோட ஹோப் லெவல் அதிகமாயிட்டே போகும்.
இதே நான் ஆன்லைன்ல படிக்கும்போது ஹோப் லெவல் கம்மியாக ஆரம்பிச்சுரும். என்னடா கஷ்டமா இருக்க மாரி இருக்கே! அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சுரும். பட் ஸ்டில் ஆன்லைன்ல படிக்க நெறைய பேர் பிளேஸ் ஆகுறாங்க. ஆன்லைன்ல படிச்சாலுமே சரி, நீங்க வொர்க் பண்ணிட்டே படிக்கிறீங்க, ட்ரை பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னன்னைக்கெல்லாம் லீவ் கிடைக்குமோ, சாட்டர்டே இஸ் ஆல்சோ வொர்க்கிங் டே ஃபார் அஸ். ஸோ என்னன்னைக்கெல்லாம் உங்களுக்கு லீவ் கிடைக்குமோ, அன்னைக்கெல்லாம் நீங்க ஆஃபீஸ்க்கு வந்துருங்க. வாங்க, ஃபிரெண்ட்ஸோட இன்டராக்ட் பண்ணுங்க. பசங்க எவ்வளோக்கு எவ்வளோ இன்டராக்ட் பண்ணணுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ரோல் பத்தி. ஓகே. ஸோ அதே மாரி இங்க ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் என்ன மாரி ஆஃபர் பண்றீங்க? ஏன்னா மெயினா ஸ்காலர்ஷிப் வந்து நெறைய பேர் நம்மளோட இதுக்கும் இது வாங்கியிருக்காங்க. நம்மள 170 பேர் ஸ்காலர்ஷிப் தான் படிப்பாங்க. ஸோ நம்பர் 1 வந்து என்ன பார்த்தீங்கன்னா, 12த் 80% மார்க் எடுத்த பசங்க. அதுலயும் மேக்ஸ் மெக்கானிக்கல் பசங்க எல்லாமே 80% எடுத்திருப்பான். ஆ 2nd வந்து காலேஜ் 90% மார்க் எடுத்தாலும். 3 வந்து அப்பா, அம்மா யாராச்சும் ஒருத்தவங்க இல்லனாலும், இல்லாட்டி செப்பரேட்டா இருந்தாங்கனாலும் சரி, அது பிரச்சனை இல்ல. ப்ரூஃப்லாம் கேட்க மாட்டோம். 4வது பார்த்தீங்கன்னா, பிசிக்கலி சேலஞ்சுடு. 5வது பார்த்தீங்க அப்டின்னா, கவர்ன்மென்ட் எக்ஸாம். 2022ல கவர்ன்மென்ட் எக்ஸாம் எழுதிட்டு கிளியர் பண்ண முடியாம இருந்திருப்பாங்க. பாஸ், ஃபெயில். இது வந்து இவங்க 5 பேத்துக்குமே ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. ஓகே ஃபைன். சூப்பர். ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ட பத்தி நெறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். பிளஸ் உங்க ஸ்டூடண்ட்ஸ் பிளேஸ் ஆன விஷயங்கள். அதுவும் 22 எல்பிஎன்னா 15,000 வந்து கிட்டத்தட்ட ரூ. 2,00,000 சேலரி வரையும் போயிருக்காரு. ரியலி கிரேட் அது. இப்ப அப்கமிங்ல கிளாஸஸ் ஏதாச்சும் வரப்போகுதா? எப்படி ஸ்டார்ட் பண்ண போறீங்க? எவ்ரி வீக் வி ஸ்டார்ட் அ நியூ பேட்ச். ஸோ என்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எப்பனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் இந்த கோர்ஸ்க்குன்னு ஒரு பர்ட்டிகுலர் டியூரேஷன்ஸ்லாம் கிடையாது. ஓகே. உங்களுக்கு புரியலன்னா நீங்க திருப்பிக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சுக்கலாம். எதுக்குமே எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் கிடையாது. ஓகே. சூப்பர். சூப்பர் கைஸ். ஸோ உங்களோட சைட்லருந்து நீங்க கரியர் கேப் இருக்கு. ஏதாச்சும் ரோலுக்குள்ள வரணும்னு நெனைக்கிறப்போ, கண்டிப்பா புரொடக்ஷன் சப்போர்ட் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்ங்கிறத அவரே பேசியிருப்பாரு. இல்ல சார்ட்டயே நீங்க நெறைய பேசி தெரிஞ்சுக்கனாலுமே ஃப்ரீயாவே கன்சல்டிங்கும் தராங்க. நீங்க நேரா அவங்க சென்னையில இருக்க அவங்க ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணி, அவங்க டீம பார்த்து, பசங்கள பார்த்து யூ கேன் மேக் எ டெசிஷன். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்லயுமே நான் ஃபர்ஸ்ட் லிங்க்கா குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி பாருங்க. சார மீட் பண்ணுங்க. ஸோ ஆஃப்லைன்ல ட்ரெய்னிங் எடுத்துக்கங்க. கண்டிப்பா பிளேஸ் பண்றதுக்கு கேரண்டியா 100% பிளேஸ்மென்ட் சப்போர்ட் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ புரொடக்ஷன் சப்போர்ட் பெஸ்ட்டா போயிட்டு இருக்குன்னு கரியர் கேப்ல நெறைய பேத்துக்கு பிளேஸ் பண்ணிட்டு இருக்கனால ஸ்பெசிஃபிக்கா சஜெஸ்ட் பண்ணி நெறைய பேத்த பிளேஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். தேங்க் யூ சோ தேங்க் யூ மச் சோ சார். மச். நைஸ் கனெக்டிங் வித் தேங்க்ஸ். யூ.